நான் கிறிஸ்துவுடையவர்கள் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி. நான் கிறிஸ்துவுடையவன் என்றால் நான் நீதிமான். நீதிமான் சபிக்கப்படக்கூடாது. நீதிமானுக்குரியது சாபம் கிடையாது, நீதிமானுக்குரியது ஆசீர்வாதம். 24 மணி நேரமும் 7 நாளும் நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். காலையில வெட்ட விட்டு எந்திரிச்சிருந்து வெளியே போகும்போதெல்லாம் என்னை சுத்தி ஒன்று வருது, தேவனோட ஆசீர்வாதம் வருது. எனக்கு முன்னே ஆசீர்வாதம் வருது, பின்னே ஆசீர்வாதம் வருது, என்னை சுற்றி ஆசீர்வாதம் வருது. எனக்கு முன்னாய் போய் காரியங்களை செவ்வைப்படுத்துவது. ஒரு மனிதன்ட்ட நான் பேசுவதற்கு முன்பாக ஆசீர்வாதம் பேசி தயவை ஏற்படுத்துது. இதை பேசிட்டு போங்க, எம்பவர் பண்ணப்படுகிறீங்கன்னு அர்த்தம். பிசாசு உள்ள வராமல் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. பிசாசின் மேல எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு மேல இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் கடிந்து கொள்ள மாட்டாருங்க, நம்ம தான் கடிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் திருப்புவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்புவோம். கலாத்தியர் 3:6 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 26ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்கிறது. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது அந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, மேன்மை என்ன என்பதை, அதனுடைய பூர்ணமான வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. அம்மா நான் கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படின்னு ஒரு மேலோட்டமான அறிவு இருக்கிறத தவிர அது குறித்து ஒரு ஆழமான அறிவு இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை தேவதூதர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், வியந்து கொள்வார்கள். தேவதூதர்களுக்கு அது வியப்பானது. ஒரு விழுந்து போன மனிதனை கர்த்தர் அவருடைய பிள்ளையாக ராஜ்யத்தின் மக்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் தேவதூதர்களுக்கு அது ஆச்சரியமானது. கலாத்தியர் 3 அப்படியே வச்சுக்கோங்க. 1 யோவான் 3 வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், அவர் எப்படி இருக்கிறாரோ, அவரை எப்படி பார்க்கிறோமோ அதே போல நாமும் இருப்போங்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு இயேசு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்கிற நம்மையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். திரும்பி வாசிப்போம். கலாத்தியர் 3:24 வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 29 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நாம் சுதந்திரராக, சொந்தக்காரர்களாக நாம் மாறி இருக்கிறோம். இது மேலானது. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் என்பது தேவன் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம். கவனிங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கிறது அது ஆபிரகாம் சம்பாதிச்ச ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கிறது கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமும் அன்னைக்கு தேவனும் உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பொதுவாக சொல்லுகிறோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினான்னு சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினாரான்னு கேட்டோம்னா டைரெக்டாக ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணவே கிடையாது. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையில் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கிறிஸ்துவும் தேவனும் உடன்படிக்கை செய்தார்கள். அது வேறு விதமாக பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் உடன்படிக்கை செய்தார்கள். அந்த ரெண்டு மாறாத ஒரு வல்லமையின் இடையே உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஒரு மனித உடன்படிக்கைங்கிறது
கான்ட்ராக்ட் கிடையாது. உடன்படிக்கை வந்து மாறுதலுக்கு உட்படாது. உடன்படிக்கையை நீங்கள் மாற்ற முடியாது. உடன்படிக்கை எதன் அடிப்படையில் நடக்கிறது என்றால் உயிரின் அடிப்படையில் நடக்கிறது. தேவன் தவற மாட்டார், கிறிஸ்துவும் தவற மாட்டார். ஏன் இன்றைக்கு நம்முடைய உடன்படிக்கை மாறாதது, உறுதியானது, மாறுதலுக்கு உட்படாதுன்னு சொல்கிறோம் என்றால், தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணலை, தேவன் கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் அனைத்தும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குரியது. இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை நாமும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். திரும்பி வாசிப்போம். கலாத்தியர் 3:6-7 வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கிடையாது. இன்னைக்கு மாம்சத்தின்படி யூதனாய் இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது. அவருடைய மாம்சீகமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட, யார் மெய்யாகவே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராக இருக்கிறார்கள் என்றால், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாகங்கிறாரு. அவர்கள் இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. யூத மக்கள் நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. அவங்க மாம்சீகமாக பிறந்ததுனால சொல்றார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் மெய்யாகவே ஆபிரகாமுடைய பிள்ளை யார், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரர் யார், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளி யாருன்னா விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே. நீங்கள்லாம் யாரு? விசுவாச மார்க்கத்தார். விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவான் கீழே சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு. நாம் எல்லாம் ஒரு காலத்தில் புரஜாதிகளாக இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஒரு காஸ்பல் அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட காஸ்பல் என்ன? உனக்குள் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுங்கிற ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம நிறைவை, சம்பூர்ணத்தை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நம்ம சபையில் போதிக்கிறோம். அநேக மக்கள் சொல்கிறாங்க, நான் அந்த போதனைகளை நீ கேட்காதீங்க, அந்த போதனை வந்து நல்ல போதனை கிடையாது, அது வந்து உலக பிரகாரமான போதனை, அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் போதனை. அவங்க எப்பவுமே அந்த ஆசீர்வாதம் அதான் சொல்லுவாங்க, அது காஸ்பலே கிடையாதுப்பாங்க. நாங்கள் சொல்கிறது தான் காஸ்பல். சரி, நீங்கள் என்ன காஸ்பல் சொல்கிறீங்கன்னா நாங்கள் ஃபுல் காஸ்பல் சொல்கிறோம். ஃபுல் காஸ்பல்னா என்ன அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் காஸ்பலை சரியாக பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காஸ்பலுக்குள்ளே, அந்த சுவிசேஷத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? உனக்குள் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதத்தை குறித்த செய்தி தான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஒரு செய்தி ஆசீர்வாதமாக இல்லை, அது ஆசீர்வாதத்தை குறித்து பேசவில்லை என்றால் அது சுவிசேஷம் கிடையாது. அது செய்தி, இதே ஒரு செய்தி. அது நற்செய்தியா அப்படின்னு கேட்டோம்னா அது நற்செய்தி கிடையாது. நற்செய்திங்கிற வார்த்தை டூ குட் பி ட்ரூங்கிறாங்க. டூ குட் பி ட்ரூன்னா நம்ப முடியாத அளவுக்கு அது பெருசுங்கிறாங்க. நம்பவே முடியலை, அந்த அளவுக்கு அது பெருசுங்கிறாங்க. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் என்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் நமக்குரியதாக இருக்குது. கவனிச்சே வாங்க. நீங்கள் சுகத்தை குறித்து பேசுகிறோம், அதிகமாக சுகத்தை குறித்து பேசுகிறோம். சில மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சுகத்தை குறித்து பேசுறது கிடையாது, நாங்கள் சுவிசேஷம் பேசுகிறாங்க. இது என்னமே இருக்குது. ஃபுல் காஸ்பல்னு சொன்னோம்னா என்னென்னமே அதில் இருக்குது. ஒரு காலத்தில் ஃபுல் காஸ்பல்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக ஜிப்பா போடணும், ஃபுல்லாக எவ்வளோ தூரம் போடணும். அதான் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் காஸ்பல்னா நான் பார்த்தது அதான். நான் சுகத்தை குறித்து பேச மாட்டோம், நான் காஸ்பலை குறித்து பேசுவேன்னா, நீங்கள் காஸ்பலை சரியாக பேசுகிறீங்க, சுவிசேஷத்தை சரியாக பேசுகிறீங்க, அதுக்குள்ள சுகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினான் இருக்கு.
அதை கேட்ட மனிதன் சுகமானான் இருக்கு. நீங்க பண்ணின சுவிசேஷத்துல கேட்கிற மக்களுக்கு தேவன் நம்மை சுகமாக்குவார், நாம் சுகமாக்க முடியும், சுகமாக்கப்பட முடியும்ங்கிற விசுவாசம் வரவில்லை என்றால் அந்த சுவிசேஷம் பவுல் பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அவைகளை எல்லாம் நாம் அறிவிப்பது சுவிசேஷம். எனக்காக என்னுடைய பதிலாளாக இயேசு சிலுவையில் மரித்தார், அதை குறித்த அறிவை நான் அறிவிப்பது சுவிசேஷம். எனக்காக அவர் பாவமானார்னு இருக்கு. ஏன்? நான் நீதிமானாக மாற்றப்படுவதற்காக. எனக்காக ஒரு தரித்திரியமானார்னு இருக்கு. ஏன்? நான் தரித்திரத்தில் வாழ்வதற்கு இல்லை, நிறைவேல வாழ்வதற்கு. எனக்காக ஒரு வியாதியானார்னு இருக்கு. ஏன்? நான் வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகமாவதற்காக. இயேசு சிலுவையில் செஞ்ச அந்த சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க்கு, என்னுடைய பதிலாளாக மரித்தார் பார்த்தீங்களா, அது சைடு சப்ஜெக்ட் கிடையாது. அதாவது சுவிசேஷத்தினுடைய சைடு கிடையாது, அதான் மெயின். இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதான் நம்முடைய போதனுடைய மையமா இருக்கணும். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது வெறும் ஆவி மனிதனுக்காக மரிக்கல, ஆவி ஆத்மா சரீரம் மூணுக்கும் பூரணமான கிரயம் கொடுத்திருக்கிறான் இருக்கு. முதல் வாரமே பேசும்போது சொன்னோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு இருக்கு. ஏன் சிலுவையில் போய் ரத்தம் சிந்தனா போதும்? ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தனை அவசியம் கிடையாது, ரத்தம் சிந்தனா போதும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஏசு ரத்தம் சிந்தினார்னா பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறோம். ஏசு ரத்தம் மட்டும் சிந்தலை, ஏசு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒரு சரீரம் உழுத நிலம் போல மாறினதுன்னு இருக்கு. ஒரு மனிதனை கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்கன்னா அதை முன்னாடி வச்சு அந்த அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இயேசுவை பேசனாத்த கிரேஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அதை அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது. இது இருந்ததென்றால் சிலுவை மரணம் இருக்காது. ஏன் அவர் அந்த அளவுக்கு பாடுகளை வேதனை அனுபவித்தார் என்றால் நாம் சுகமாவதற்காக அவருடைய சரீரம் உழுத நிலம் போல மாறணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? அதே போல ஏன் சிலுவையில் தொங்கும் பொழுது அவருடைய உடைகள் முழுவதும் அவரிடத்தில் எடுக்கப்பட்டு அவர் நிர்வாணமாக தொங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர் தரித்திரியமானார், நான் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக. இயேசு நம்ம கொடுத்த கிரயம் என்பது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதற்கான ஒரு பூர்ணமான கிரயம் கொடுத்திருக்கிறார். கையில் சொல்லுவோம், என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை, ஜோசோ என்கிற வார்த்தை அல்லது சொட்டேரியாங்கிற வார்த்தை என்பது அழிவிலிருந்து, நாச மோசத்திலிருந்து, எல்லா தீமிலிருந்து விலக்கி காப்பாற்றப்படுவது. அதான் கர்த்தர் நமக்கு சிலுவையில் செய்த மீட்பின் கிரயமா இருக்கிறது. திரும்பி வாசிப்போம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க வேதம் முழுவதும் வாசிக்கிறீங்கன்னா ஒரு காரியம் எல்லா இடத்துல இருக்கிறது, சாபம் ஆசீர்வாதம். இதை வேதம் முழுவதும் பேசுகிறது. பழைய ஏற்பாடு பேசுகிறது, புதிய ஏற்பாடு பேசுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, நம் கிறிஸ்துவுடையவர்கள் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததின்னு இருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டவர். கவனிச்சுவாங்க, முக்கியமான காரியம் இது. நான் விசுவாச மார்க்கத்தார் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு அர்த்தமாக தெரிவது கிடையாது. காட் பிளஸ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்ரீலங்கா ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க வச்சுக்கலேன், சின்ன குழந்தை முதற்கொண்டு பேசி முடியும் போது நம்ம யாருன்னு அதை பார்க்காதுங்க. நம்ம பேசி முடியும் போதெல்லாம் அவங்க முடிக்கும் போது காட் பிளஸ் யூன்னு சொல்லி தான் அவங்க முடிப்பாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா ஆட்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி தான், அதான் ஒரு விசுவாசியாக இருந்தான்னா காட் பிளஸ் யூ அப்படி சொல்லி தான் அவன் முடிக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன தெரியும்னு சொல்கிறாங்களா? சொல்லலை. அது சொல்கிறதுக்கு நல்லா காட் பிளஸ் யூன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது.
அது ஏதாவது ஒன்று உருவாக்குதா, ஏதோ ஒரு எம்பவர்மெண்ட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதா என்று நம்ம அறிந்து சொல்வது கிடையாது. அன்னைக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவதற்காக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கல. தேவன் பேச்சுக்கு ஆசீர்வதிக்கல, சொன்னோம்னா பேச்சுக்கு ஆசீர்வதிக்கல. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் உருவாகிறது, ஏதோ ஒரு காரியம் எம்பவர்மெண்ட் ஆகிறது, ஒரு உன்னதத்தின் பலன் வாழ்க்கையில உண்டாகிறது. கவனிக்க, நாம் இன்றைக்கு மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது இல்லையா, நம்ம யூதர்கள் கிடையாது. அன்னைக்கு உலகம் ரெண்டா இருந்துச்சு, ஒன்று யூதன், இன்னொன்று புறஜாதி. நாம் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. ஆனால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கின்றால், நீங்க ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குரியது, எனக்குரியது. ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் தேவன் சொன்னாரோ அது ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னாரும் கிடையாது. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்குரியது, உங்களுக்குரியது, நமக்கு சொந்தமானது. அப்படித்தான் நீங்க பைபிளை படிக்கணும். இது ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட போகிறான்னு சொல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 10ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் பேசுறார். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சபிக்கப்படுவார்கள் சொல்லல, அவர்கள் சாபத்துக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் மூலமாக தன்னை தேவனுக்குன்பாக நீதிமானாக்க நிறுத்த முடியும், தேவனுக்குன்பாக தன்னை நீதிமான் என்று நிறுத்த முடியும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். ஏன் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? நிறைய மக்கள் சொல்றாங்க கர்த்தர் கொடுத்தாருன்னா அது நமக்கு நிறைவேற்றுவதற்கான கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் தேவனுடைய நோக்கம் கிடையாது. நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்னன்னா, மனிதன் தன்னுடைய மாம்சத்தை நம்பாமல் தேவனிடத்தில் வரணும், தன் சுயபலத்தை நம்பாமல், மாம்ச அறிவை நம்பாமல் தேவனிடத்தில் ஓடி வரணுங்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் புத்தகம் சொல்லுகிறது, எல்லாரையும் பாவத்துக்குள்ள அடைத்து போடுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதுங்களா? உபாகம் 20 சொல்லப்படுது. இப்போ சொல்ல போகிற வார்த்தைகள்லாம் கேட்டு, கட்டளைகள் நியமங்கள்லாம் கேட்டு அதன்படி செஞ்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும். அந்த கட்டளைகள் நியமங்கள் படி நீங்கள் செய்யலைன்னா இப்படி சொல்லப்படும் சாபங்கள்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அன்னைக்கு அவங்க கட்டளைகளை கை கொள்ளலை, நியமங்களை கை கொள்ளலை, தேவனுக்கு பிரியமாக அது கீழ்ப்படிகளைன்னா அந்த சாபங்கள் வந்து பலிக்கும். அப்போ அந்த சாபத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு பலி செலுத்தணும். அந்த பலி யாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு இருக்கு. சொன்னது புரியுதுங்களாங்க? இன்னைக்கு ஏசியா வந்தார், நம்முடைய பதிலாளாக வந்தார். நாம் கை கொள்ள வேண்டிய அத்தனை நியாயப்பிரமாணங்களையும் அவர் கை கொண்டார். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால் வரக்கூடிய அத்தனை சாபங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். நாம் கை கொள்ள வேண்டியதே அவர் கை கொண்டார், நமக்கு வர வேண்டிய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் நீதிமானாக இருக்கிறோம், விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் என்றால் நீதிமான்களா இருக்கிறோம். நாம் செய்த நீதியான செயலின் அடிப்படையில் நீதிமான் கிடையாது. இயேசு செய்த நீதியான செயலை விசுவாசித்தபடியினால் நீதிமானா இருக்கிறோம். கவனிக்கிறீங்க? திரும்பி சொல்லுவேன், நான் செய்த நீதியான செயலின் விளைவாக நான் நீதிமான் அல்ல, இயேசு செய்த நீதியான செயலை நான் விசுவாசித்தபடியினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். நற்செய்தி என்னன்றா, ஒருவேளை நீங்க தவறுனீங்க, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை செஞ்சிட்டா கூட உங்களுக்கு சாபம் வராது. நீங்க சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஏன் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது என்றால், உங்களுடைய கிரியினால நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறல. ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றோம்? விசுவாசத்தினால பெற்றோம். சொன்னது புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு உலகத்தில் ட்ரேடிங் நடக்குது, இதை கொடுத்துட்டு அதை வாங்குறாங்க இல்லையா? உலகம் முழுக்க ட்ரேடிங்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு லாபகரமான ட்ரேடிங்னா சிலுவையில் நடந்தது தான்.
என்னுடைய பாவத்தையும் என்னுடைய கீழ்ப்படியாமையும் அவர் எடுத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நன்மைகளை நமக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார். இன்னைக்கு நான் எந்த விதத்திலையும் நீங்களும் நானும் சாபத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. இல்லைங்க, நான் சில காரியம் சரியாக செய்யலை, தேவனுடைய வார்த்தைக்கு எனக்கு கீழ்ப்படியலை, அதனால என் வாழ்க்கையில் சாபம் வந்துருச்சு. நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் விசுவாசம் மார்க்கத்தார் என்றால் நீங்கள் எந்த விதத்திலையும் சாபத்தின் கீழே குறைவின் கீழே வாழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் சொன்னது புரியுதுங்களா? வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அதை ஃபுல்லா செஞ்சோம்னா அவன் நீதிமான் ஆவான். ஆனால் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக செய்து முடிக்க முடியாது. இன்னைக்கு நம் நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்ததுனாலேயோ கீழ்ப்படிதனாலேயோ நம்ம ஆசீர்வதிக்கப்படலை. இயேசுடைய கீழ்ப்படிதலை விசுவாசித்தபடியினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 13ஆம் வசனம் வருவோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டு கொள்ள போகிறான்னு சொல்லலை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்னு கவனிச்சேவாங்க. நல்லா கவனிச்சேவாங்க. இது மேலோட்டமான சத்தியம் கிடையாது, உங்களுக்கு உள்ளத்தில் சிந்தைகளை ஆழமாக பதிய வேண்டிய ஒரு சத்தியம். அநேக மக்கள் கர்த்தரை மீட்டு கொண்டிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது, ஆமாம் கர்த்தரை மீட்டு எடுத்திருக்கிறாரு, நரகத்திலிருந்து நீ கர்த்தரை மீட்டு எடுத்திருக்கிறாருங்கிறாங்க. கரெக்ட், நம்ம நரகத்துக்குலேருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எந்த காலகட்டத்திலும் நரகம் போவது கிடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நரகத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லலை. இந்த வசனம் என்ன சொல்லுகிற என்றால், நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இருக்கு. நமக்காக சாபமானார், அவர் சாபமானவர் கிடையாது, அவர் சாபத்துக்கு உட்பட்டவர் கிடையாது, அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் அவர் தன்மேலே எடுத்துக்கொண்டதுனால அவர் சாபமானார் இருக்கு. ஏன் இயேசு சிலுவையில் தூக்கப்பட்டு மறிக்கணும்? ரத்தம் சிந்து மறிச்சா போதும்ல, கல்லெறிஞ்சு கொள்ளலாம், கத்தி எடுத்து குத்தி கொள்ளலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏசிய மரத்தில் தூக்கப்படணும். என்ன வேதம் சொல்லுது? மரத்தில் யார் தூக்கப்படுகிறார்களோ அப்போதான் சாபம் நீங்குன்னு இருக்கு. ஏற்கனவே போதனையில் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு சவுல் ராஜா காலத்தில் இஸ்ரேல் மக்களை பிரியப்படுத்துவதற்காக சவுல் கிபியோனர்களை கொல்றார். கிபியோனர்கள் நிறைய பேர் எடுத்து கிபியோனர்களை கொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்த யூத மக்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிபியோனியர்கள் யூதர்கள் கிடையாது, தெரியும் இல்லையா? படிச்சிருப்பீங்க. கிபியோனியர்கள் யார்? அவங்க கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள். கானான் தேசத்தில் அவர்களையும் தான் கர்த்தர் சொன்னார், எல்லாரையும் கொன்னுட்டு அவரை விட்டு காலி பண்ணிருன்னு சொன்னார். கிபியோனியர்களும் கானான் தேசத்துக்கு உட்பட்ட குடிகள். அவர்கள் யோசுவாவின் காலத்தில் ஒரு வேஷம் மாறி வந்து யோசுவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ரொம்ப தூரத்தில் தான் வர்றோம் ஐயா, உங்கள் தெய்வத்தை குறித்து கேட்டோம், உங்களை குறித்து கேட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உங்கள் தெய்வம் தான் எங்கள் தெய்வம், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து பழைய போன இத்து போன பலகாரம்லாம் கொண்டு வந்து யோசுவாட்டை கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் உணவை வாங்கிட்டீங்கன்னாவே உடன்படிக்கை பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதனால தான் யூதர்கள் தங்களுடைய உணவை அடுத்தவங்கள்ட்ட பரிமாற மாட்டாங்க. அதனால தான் இயேசு மேல இருந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இவர் பாவி வீட்டில் போய் சாப்பிட்றாரு. ஏன் குற்றச்சாட்டுனா அவர் பாவிகளோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. அதான் அவர் மேலே அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவர்கள் எரியோ பட்டணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் பட்டணமே கிபியோனியுள்ள பட்டணமாக தான் இருக்கும். அப்போ உடன்படிக்கை பண்ணியாச்சு. அவருடைய உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் அவர்களை கொல்லக்கூடாது. அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. தேவாலயத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுறது, விறகு சுமக்கிறது, அது வேறு விதமாக அவங்க தேவாலயத்தோடையே ஒட்டி இருந்தாங்க. அவங்க யூத மக்களுக்குள்ளே வாசம் பண்ணாங்க. அந்த மக்கள் மேலே ஒருவேளை யூத மக்களுக்கு என்ன பகையோ என்னமோ தெரியாது, இவனும் உள்ள இருக்கான பகையான்னு தெரியல. யூத மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை வாங்கினதுக்காக சவுல் வந்து நிறைய கிபியோனர்களை கொல்றார். சவுல் நிறைய கிபியோனர்களை கொண்டபடியினால தேசத்தில் ஒரு சாபம் உண்டாகுது. ஏன்னா உடன்படிக்கை மீறக்கூடாது.
உடன்படிக்கை மீறினா சாபம். தேசத்தில் மழை பெய்யலை. அதுக்கப்புறம் ராஜா மாறி ஏன் தேசத்தில் மழை பெய்யலை அப்படின்னு கர்த்தர்ட்ட விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், சவுல் நிறைய கிபியோனியர்களை கொண்டு போட்டாரு, அதனால உடன்படிக்கை மீறினதுனால தேசத்தில் சாபம் வந்தவொன்னு கொட்ட கிபியோனியர்கள்ட்ட கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. தாவீது கேட்குறேன், என்ன செய்யணும் தாவீது கேட்ட உடனே கிபியோனியர்கள் சொல்றாங்க, சவுலுடைய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து மரத்தில் தூக்கு போட்டு கொல்லடுங்கிறாங்க. அப்படி மரத்தில் தூக்கு போட்டு கொண்ட உடனே அந்த சாபம் நீங்குது. சொன்னது புரியுதுங்களா? ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? ஏன் மரத்தில் ரத்தம் சிந்தி மறுத்தார் என்றால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கவனிச்சே வாங்க, எல்லாரும் கவனிச்சே வாங்க. 2 Corinthians 5:21 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் இருக்கு. எதுக்கு அவர் பாவமானார்? நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. நான் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறோம் அப்படின்றால் நாம் எல்லோரும் நீதிமானாக இருக்கிறோம். மக்கள் சொல்றாங்க, இல்லைங்க நம்ம நீதிமான் கிடையாதுங்கிறாங்க. உங்களுக்கு ஓரளவு சத்தியம் தெரிஞ்சதுனால நீதிமான என்னன்னு தெரியும். அநேக மக்கள் சொல்றாங்க, இல்லை நான் நீதிமான் இல்லைங்கிறாங்க. நீங்க நீதிமான் இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்படலை. இல்லை இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் நீதிமான் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க நீதிமானா இருக்கீங்க. நீங்க நீதிமானா இருக்கீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் இருக்கு. ஏன் பாவமானார்? நீதி செய்யாத நம்மை நீதிமானாக்குவதற்காக. நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, அவர் பாவமானார் நம்மை நீதிமானாக்கிறதுக்கு. அப்படி செய்வாங்க. அவர் பாவமானார், நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அவர் பாவம் செய்யல, பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் நீதி செய்யல, நாம் நீதியை ஏற்றுக்கொண்டோம். நீதிமானுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் இருக்கு. நீதிமானோட சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குன்னு இருக்கு. நீங்க நீதிமானா? அப்ப நீங்க நீதிமான் என்றால் உங்க மேல சாபம் இருக்கவே கூடாது. நீங்க நீதிமான், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்குங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன், என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சாபம் இருக்கக்கூடாது. நான் செய்த நீதியான செயலின் விளைவாக நான் நீதிமான் அல்ல. இயேசு செய்த நீதியான செயலை விசுவாசித்தபடியினாலே நான் நீதிமான். அப்படி நீங்க நீதிமான் என்றால் உங்கள் வாழ்க்கையில சாபம் இருந்துச்சுன்னா அது நீதி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, சாபம் இருக்குது என்றால் அது நீதியான செயல் கிடையாது. ஆனா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் சாபத்தை கொண்டு வர நினைப்பான். எப்படி கொண்டு வருவா? நம்ம கடந்த நாட்களை செஞ்ச பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், நீ இதை செஞ்ச அதை செஞ்ச, இப்படி நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? உன் வாழ்க்கையில் நிச்சயமே ஆசீர்வாதம் வராது. சில காரியங்கள்லாம் உன் வாழ்க்கையில் தவறா நடக்குது. ஏன் நடக்குது? நீ நடந்து கொண்ட விதம். அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு, அன்னைக்கு செஞ்ச தவறான செயலுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. நம்ம என்ன செய்வோம்? ஆமா கரெக்ட் தானே, அதை நம்ம எதிர்பார்ப்போம். நான் சொன்னது புரியுதாங்க? நம்முடைய செய்த நீதியான செயலினால் நாம் நீதிமான் அல்ல. இயேசு செய்த நீதியான செயலினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் சாபத்தை கொண்டு வருவதற்கு குற்ற உணர்வையும் அவமானத்தின் உணர்வையும் கொண்டு வந்து நமக்குள்ள சாபத்தை உள்ள புகுத்த நினைப்பான். நாம் சாபத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் மக்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. ஏன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது கிடையாதுன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியான ஆள் அல்ல என்று நினைக்கிறார்கள். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பு தகுதியான ஆள் அல்ல. இயேசு தகுதியான ஆளா? இயேசுவின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோமா? இயேசு கீழ்ப்படிந்தார், பூர்ணமாக கீழ்ப்படிந்த அந்த இயேசுவின் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்திருக்கிற அத்தனை பேரும் நீதிமான்களா இருக்கிறோம். நாம் நீதிமான்களா இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது. யாரும் உங்களை சபிச்சாலும் சரிதான், அம்மா சபிச்சாலும் சரிதான், அப்பா சபிச்சாலும் சரிதான், சொந்தக்காரன் சபிச்சாலும் சரிதான், கருநாக்கு உள்ளவன் சபிச்சாலும் சரிதான், அவனே கருப்பா இருந்தாலும் சரிதான்,
சாபம் தங்காது. ஏன் தங்காது? நான் கிறிஸ்துவுடையவர்கள் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி. நான் கிறிஸ்துவுடையவன் என்றால் நான் நீதிமான். நீதிமான் சபிக்கப்படக்கூடாது. அவன் நீதிமானுக்குரியது என்ன? நீதிமானுக்குரியது சாபம் கிடையாது. நீதிமானுக்குரியது ஆசீர்வாதம். இன்னைக்கு மக்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய வெளிச்சம் இல்லை. நம்ம ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா நாளும் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் விரும்புகிறார். அதாவது 24x7 இல்லையா? சில 24x7, சில 24/7. 24 இன்ட்டா பையான்னு தெரியல. ஆனால் சில பெரும்பாலான இடத்துல இன்ட்டு போட்டிருக்காங்க. அது இன்ட்டு போட்டாலும் சரி தான், பை போட்டாலும் சரி தான். 24x7ன்னா 24 மணி நேரமும் 7 நாளும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். ஆனால் எப்படி பிசாசு வர்றான்? உங்களை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். இதுக்கு தகுதியான ஆளா? நீ ஆசீர்வாதத்தில் வாழலாமா? என்கிட்ட ஒரு அம்மா கடிச்சு, அவளை போய் நீங்க நீதிமான் சொல்றீங்க. அவன் நீதிமானா? ஏன்டே கடிச்சு. ஏன் யார்கிட்ட கடிச்சுன்னா, கேட்டாலும் அக்கா, கேட்கப்பட்டாலும் தங்கச்சி. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு. அவளை போய் நீ நீதிமான். நான் எங்க நீதிமான் சொன்னேன்? அக்கா நீதிமான் நான் சொன்னேன். நீங்க விசுவாச மார்க்கத்தார் என்றால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறேன் இருக்கு. நீங்க விசுவாச மார்க்கத்தார் என்றால் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கீங்க. அவர் சாபமானார், நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. வாசிங்க. ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன, ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு சில வசனங்கள் வாசிக்கிறேன். லேவியராகமம் 25. பிசாசு எந்த ஒரு விதத்திலையும் நான் சாபத்திற்கு தகுதியான ஆள், சாபம் வருவதற்கு நாம் ஏற்ற ஆள் என்று சொல்லுவதற்கு, கன்வின்ஸ் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். லேவியராகமம் 25:18. என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 3 காரியம் பேசுகிறாரு. பூமி தன் பலனை தருங்கிறாரு. அப்புறம் நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்கிறாரு. சுகமாய் குடியிருப்பீருங்கிறாரு. அதாவது முதல்ல ஃப்ரூட்ஃபுல்னஸை பற்றி பேசுகிறாரு, கனி கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு. அப்புறம் ப்ரொவிஷனை குறித்து பேசுகிறாரு. அப்புறம் சேஃப்டியை குறித்து பேசுகிறார், பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். அதாவது ஃப்ரூட்ஃபுல்னஸ், திருப்தியாக சாப்பிட்னா, ப்ரொவிஷனை குறித்து பேசுகிறார். அப்புறம் சேஃப்டியை குறித்து பேசுகிறார். 20. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால். அதாவது கர்த்தர் சொன்னார், 6 நாள் வேலை செய்யணும், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும்னா சர்ச்சுக்கே வராமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லலை, இப்படி ரெஸ்ட்டை சொல்லலை. ஆமாம், ரெஸ்ட் எடுக்கிறேன், கறி கடையில் போய் கறி வாங்கிட்டு, அப்போ அங்கேயும் போகக்கூடாது, அங்கேயும் போகக்கூடாது, ஸ்டவ்வே பற்ற வைக்கக்கூடாது. அப்படியே அந்த ஊத்த வாயோடையே படுத்து கடைஞ்சு மறுநாள் தான் எந்திரிக்கணும். நீங்கள் அதை சொல்லலை, ஒரு ரெஸ்ட்டை பற்றி பேசுகிற. சரீரத்துக்கு 1 நாள் ரெஸ்ட்டு வேணுங்கிறாரு. இன்னைக்கு அந்த ரெஸ்ட்டு மெய்யான ரெஸ்ட் இல்லை. மெய்யான ரெஸ்ட்டுங்கிறது கிறிஸ்து நமக்கு ஆவியில் ஏற்படுத்தின ரெஸ்ட்டு. 6 நாள் வேலை செய்யணும், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி லேண்டுக்கும் கர்த்தர் ரெஸ்ட்டு கொடுத்து சொன்னார். 6 வருஷம் விதைக்கணும், 7ஆவது வருஷம் விதைக்கக்கூடாது. விதைக்கக்கூடாது, விதைச்சதுலேருந்து இப்போ விதைச்சிக்கிங்க, அதுலேருந்து அறுக்கவும் கூடாது. நீ விதைச்சதனுடைய விளைச்சல் வந்துருந்துச்சுன்னா அது 7ஆவது வருஷத்தில், அதாவது அடுத்த 7ஆவது வருஷத்தில், 7ஆவது வருஷத்தில் எடுக்கலாம். 7ஆவது வருஷத்தில், 8ஆவது வருஷத்தில் எடுக்கக்கூடாது. அங்கே வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. அந்த நீ செய்த செயலினுடைய வேலை ஒன்றுமே எடுக்கக்கூடாது. 7ஆவது வருஷத்தில் வசந்த காலத்திலேயே விதைக்கக்கூடாது, களை எடுக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் கிடையாது இல்லையா? அன்னைக்கு மிஞ்சி போனால் கொஞ்சம் அந்த பாதுகாப்பான இடம் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த போன வருஷம் விளைஞ்சா தான் இந்த வருஷம் சாப்பிட முடியும்.
அப்போ இந்த வருஷம் நம்ம விதைக்கலன்னா அடுத்த வருஷம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, 20ஆம் வசனம் திரும்பி வாசிக்கிறேன். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமல் விதைத்ததை சேர்க்காமல் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நாம் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். 7ஆம் வருஷம் விதைக்கலன்னா 8ஆவது வருஷம் என்ன செய்வேன்னு கேட்குறீங்க. நான் 6ஆவது வருஷத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பொழுது வழக்கமாக 1 வருஷத்துக்கு தான் விளைச்சலை ஏற்படுத்தும். நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது 3 வருஷத்துக்கு ஒன்று விளைச்சலை ஏற்படுத்துங்கிறேன். இப்போ ஆசீர்வாதம் என்ன செய்யுது? ஒரு எம்பவர்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குறது. நான் சொன்னது புரியுதுங்களா? அதாவது கொஞ்சமாக வேலை செய்கிறோம், அதிகமாக பலனை பெறுகிறோம். நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் பெருகணும், விருத்தி அடையணும், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கணும். அந்த வெற்றியை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று இருக்கு, அதனோட வேதனையை கூட்டார். நம்முடைய மனதில் இந்த எண்ணம் வருவது கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்துக்கு உட்பட்டவன் கிடையாதுங்கிற எண்ணம் நம்முடைய மனதை டாமினேட் பண்ணலை. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்முடைய மனதில் ஒரு தேவை அப்படின்னு வந்தால் என்ன வரும்? உங்களுக்கு ஒரு காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தேவை வருது, பொருளாதார தேவை வருது. உங்கள் மனதில் வர்ற முதல் காரியம் என்ன? பணம் தான் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகலாமா, 6 மணிலேருந்து 9 மணி வரை இன்னொரு வேலைக்கு போகலாமா, அப்படித்தான் நினைப்போமே தவிர ஆண்டவரை இந்த பகுதியில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கவே மாட்டோம். இந்த பகுதியில் எனக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வேணும் ஆண்டவரேன்னு கேட்க மாட்டோம். நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் படுவது, வேதனைப்படுவது, எப்படி நம்ம பாடுபட்டு வேதனைப்பட்டு பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைப்போமே தவிர ஆண்டவர் இதில் நம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அவன் கேட்குறான், இந்த வருஷம் விதைச்சாதானே அடுத்த வருஷம் சாப்பிட முடியும், ஒரு வருஷம் சும்மா இருந்தால் எப்படி சாப்பிட்றோங்கும் போது கர்த்தர் சொல்றான், ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறேங்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டளையிடப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய வியாதியுடைய காரணமே என்னங்க? ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. நிறைய வியாதியுடைய அன்னைக்கு ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு இருக்கிற வியாதி அன்னைக்கு இல்லை தெரியுமா? இன்னைக்கு போய் ஒரு ஊரில் போய் பார்த்தோம்னா 9 மாடி 10 மாடி இருக்குன்னா அது ஹாஸ்பிட்டலாக இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு, என்னன்னா ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. ஏன்? வியாதி பெருகிருச்சு. ஒரு காலத்தில் ஒன்றுமே கிடையாது. 6 மணிக்கு உலைய வச்சாங்கன்னா சுடுசோறு தும்பாங்க நைட்டு. இப்போ சுடுசோறு நைட்டு தானேங்க அந்த காலத்தில். இப்போ பேருக்கு தெரியாது. அந்த நாட்கள் நைட்டு தான் சுடுசோறு. கொஞ்சம் வேலைக்கிளைக்கு போகிறோம், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் காலைல சுடுசோறு இருக்கும். சாயங்காலம் உலைய வச்சுட்டு சாப்பிட்டு காலைல பழைய சோறை தின்னுட்டு அப்படி எந்த கவலை இல்லாமல் ஒரு கயத்த கட்டில் படுத்துட்டு அப்படி இருந்தாய், ஒரு வியாதியும் வரல அவனுக்கு. எதை குறித்து சிந்திச்சான்? எதை குறித்து சிந்திக்கல. 4 பிள்ளை பெற்றோம்னா அவன் யோசிக்க மாட்டான். பரவாயில்ல, 4 பிள்ளை பெற்றிருக்கான், எருவு மாடு 2 மாடு எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கலாம், அப்படிதான் நினைப்பாவே. இதை படிக்க வைக்கணும், அவன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, அதனால எந்த வியாதியும் கிடையாது. நான் சொன்னது புரியுதுக்கலாங்க? நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கர்த்தாவே இந்த பகுதியில் நம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாகன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எம்பவர்மெண்ட்டை ஏற்படுத்துகிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 3. ஆசீர்வாதமும் சாபமும் உண்மைங்க, ரியல். நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க யாரு? அப்ப நீதிமான்கள். உங்களுடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம இருக்கிற வீடே ஆசீர்வதிக்கப்பட்டது. நீதிமான் என்றால் நம்முடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது.
நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியான ஆளா அப்படிலாம் கிடையாது. நீங்க நீதிமானா, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் உள்ள ஆளா, நீதிமானா, அப்பன்னா நான் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வாகனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு வாகனம் வாங்கினோம்னா இந்த முக்குலை போய் குடுக்கு குடுக்கு நின்றக்கூடாது. அப்படியே அப்பப்போ நல்லா சர்வீஸ்க்கு விடணுங்க, சர்வீஸ்க்கு விடணும், எல்லாமே செய்யணும். ஆனால் என் கையில் ஒரு வாகனம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குன்னா என் கையில் இருக்கிற அத்தனையும் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதங்கள் ரியலுங்க. அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு போனாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாத மண்டலத்துக்குள்ளே வாழ்ந்தாங்க. 40 வருஷம் நடந்தாங்க, செருப்பு தேயலைங்க. தெரியுமா? 40 வருஷம் அவன் நம்ம ஊரில் செருப்பு கையில் தூக்கிட்டு போவான் பார்த்தீங்களா சிலர். போன மாதம் பார்த்தீங்களா நீங்கள்? என்ன இருக்காங்க அப்போ செருப்பை வாங்கிட்டு கையில் தூக்கிட்டு போவாங்க. செருப்பு எதுக்கு? காலில் போடுறதுக்கு. அவன் 40 வருஷம் செருப்பை கையில் தூக்கிட்டே நடக்கலை. 40 வருஷம் காலில் போட்டு போனால் அது வந்து மண்ணு தர, அதாவது வனாந்தரம். 40 வருஷம் செருப்பு தேயலை, 40 வருஷம் ட்ரெஸ்ஸு பழசாகலை. ஏன்? அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்துக்கு கொண்டு போகுது. சொல்றேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், அது 3 வருஷத்துக்கு தேவையான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறார். ஆசீர்வாதங்கிறது என்னது? ஒரு சூப்பர் நேச்சர் எம்பவர்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. இது நம்ம சிந்திப்பது கிடையாது, யோசிப்பது கிடையாது. நம்முடைய மனதுங்க எண்ணங்கள் இந்த உலக சிந்தனைக்குள்ளேயே அப்படியே சிக்கிறது. அப்படியே விசுவாச மார்க்கத்தாரா, விசுவாச மார்க்கத்தார் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? ஆமாங்க, அவரு ஆபிரகாம் எப்படி இருந்தாருங்க? 4 வீட்டில் கஞ்சி வாங்கி குடிச்சுட்டு இருந்தாரு. ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தார்னு இருக்கு. அவர் மேல ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆபிரகாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவன் எப்படி இருந்தான்? வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். நல்லா கவனிங்க. நிறைவா இருந்தாரு, பாதுகாக்கப்பட்டாரு, போகும் இடமெல்லாம் அவருக்கு வெற்றி உண்டானது. 318 பேரை கொஞ்சம் வெற்றி எடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய இருதயத்தில் இருந்த இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். 90 வயசு ஆகி போச்சு அந்த அம்மாவுக்கு. அவருக்கு 100 வயசு ஆகி போச்சு. பிள்ளை வேணும்னு கேட்டாரு, கொடுத்தாரு. இம்பாசிபிளா கேட்கறாங்க 100 வயசுல. நம்ம 100 வயசுல கேட்போமா? நமக்கு அப்பாற்பட்டது நினைச்சிட்டு போயிடுவோம். நீதிமானுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் இருக்கு. கேட்கிறான்ல. நம்ம கர்த்தரோடு நடக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே இம்பாசிபிள்லாம் பாசிபிளா மாறிடும். இதை நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். மனதில், உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தையில் கொண்டு வர நம்ம சொல்லுவோம், நான் விசுவாச மார்க்கத்தான், விசுவாச மார்க்கத்தானாகிய நான் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா, ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னா வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்தி வந்துடக்கூடாது. வந்துட்டாரியா அவரு, ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போனாரியா, எல்லாத்தையும் குழப்பி எடுத்துட்டான் பாரு. அப்படி கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல சமாதானம் இருக்கணும். அந்த இடத்துக்கு குழப்பங்களை சரி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடருங்கிறான். அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா சொல்றான். நிச்சயமாவே நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். ஏன்னா அவருக்கு அந்த அறிவு இருக்கு. கலாத்தியர் 3க்கு வருவோம். மாத்திரமே தொடர்னா இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு நித்தியமா தொடரும். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம் ரியலா? சாபம் நிஜமானதா? நிஜம். உலகத்தில் நடக்கிற தீமைகளை பாருங்க. எவ்வளவு வியாதிகள், குறைவுகள், தீமைகள், பொல்லாத காரியங்கள் எவ்வளவு நடக்குது.
அனைத்தும் எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா சாபத்தின் விளைவாக வந்துச்சு. இப்படித்தான் உலகம் இருக்கணுமான்னு கேட்டால் அது தேவனுடைய சித்தம் கிடையாது. இந்த உலகத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விடுக்கிறார், வேதனைப்படுகிறார், பரிதபிக்கிறார். அதுக்காக கிறிஸ்துவை அனுப்பினார் தேவன். நமக்காக சாபமானார், சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னா நானும் இன்னைக்கு சாபத்தில், நீங்களும் சாபத்தில் இல்லை. சாபத்தில் இல்லைங்கிறது மட்டுமல்ல, நான் சாபத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டிருக்கிறேங்கிற உறுதியான ஒரு எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ள ஆழத்தில் பதியணும். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, சாபத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத உறுதியா இருக்கணும். பிசாசு என்ன எண்ணங்களை கொண்டு வந்தாலும் சரிதான், என்ன விதமான வஞ்சகமான வார்த்தைகளை கொண்டு வந்தாலும் சரிதான், அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா உள்ள வந்துடுவான். உள்ள வந்துட்டான்னா எல்லா விதமான தீமைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இருக்கு. வாசி பார்ப்போம். இன்னைக்கு அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம், உள்ள வந்துட்டோம்னா எல்லா விதமான சாப செயல்களையும் உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பான். 14 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சாபத்திலிருந்து வெளியே வந்தோம், அத்தோட விடல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாசத்தினால் நமக்கு, குறிப்பாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக இதெல்லாம் நடந்துச்சுங்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? பரிசுத்தாய் பெற்றிருக்கீங்களா? பரிசுத்தாய்னா அந்நிய பாசை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் நோபடி, நம்மலாம் நோபடினா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்ம நோபடி இல்லை, சம்படி. ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் நம்ம இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறார். ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நான் சாபத்தின் கீழே இல்லை, சாபத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. திரும்பியோட சொல்லுவோம், நான் சாபத்தின் கீழே இல்லை, நான் ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தைகள் மூலமாக தான் வெளிப்படுகிறது. அன்னைக்கு போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஈசாக்கு பதறார். ஏன்னா ஆசீர்வாதத்தை தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டாரு, ஏசாட்ட சொல்றதுக்கு பதிலாக யாக்கோபடி சொல்லிட்டாரு. பதறாரு. ஏன் பதறாரு? அவர் ஒன்றும் சொத்தை வாங்கிட்டு போயிடல, வார்த்தைகளை வாங்கிட்டு போயினார். ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தைகள் மூலமாக தான் வெளிப்படுகிறது. தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு எம்பவர்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆசீர்வாதங்கள் இல்லையா? ஆசீர்வாதம்னா an empowerment, ஒரு எனேபிள்மெண்ட், ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு பெலன். ஆசீர்வாதம்னா வெறும் வார்த்தை இல்லைங்க. ஆசீர்வாதம்னா இப்படி சிலுவை போட்டு போறது இல்லை. ஆசீர்வாதம்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். கனியே கொடுக்க முடியாத ஒரு மனிதன் கனி கொடுப்பது, வெற்றியே பெற முடியாத மனிதன் வெற்றியில வாழ்வது, இவன் வெற்றியே பெறமாட்டான் அப்படிங்கிற மனிதன் வெற்றியில வாழ வைப்பது ஆசீர்வாதம். புரியுதுங்களா? கத்தர் ஆதாமை எடுத்து, ஆதாமை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து என்ன சொல்றார்? பழுகி பெருகி பூமி நிரப்புங்கிறார். அதுக்கப்புறம் பூமி வெள்ளத்தினால் அழிஞ்சு போகுது. ஒரு 8 பேர், நோவாவுடைய பிள்ளைகள் மட்டும், அவர்களையும் கத்தர் சொன்னார், நீங்க பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிச்சாரு. 8 பேருங்க. முதல்ல ஒருத்தனால இவ்வளவு பேரு, அப்புறம் 8 பேரு. 8 பேர் பண்ண வேலையில இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. 8 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 800 கோடி ஆயிருக்காங்க. அப்படின்னா அந்த வேலை, நல்ல வேலை செய்த பள்ளிகி பெரிய, அதான் ஆசீர்வாதம். ஒரு சூப்பர் நேச்சுரல் எம்பவர்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னாரு. என்ன இருக்கு, என்ன நிறைய இடம் கிடக்கு, அது வேலை செய்து பாருங்க. அதான் எம்பவர்மெண்ட். கர்த்தர் சொன்னார் இல்லையா, பி ஹீல்டுனார், சுகமாகு அப்படின்னு அர்த்தம். எம்பவர்மெண்ட். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அது என்னது? ஆசீர்வாதம். ஒரு எம்பவர்மெண்ட். வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. பிள்ளை சரியா படிக்கலன்னா சரியா படி, முட்டாப்பையில அப்படி இல்லை.
அதுக்கப்புறம் சாபம் வந்துடும். அது சரியா படி, அதோட பி ஸ்டடி அப்படி சொல்லியிருக்கேன். அது என்னது? ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு ஆற்றல். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் தானே, அப்ப சாபத்துக்கு உட்பட்டோம்ல. யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இல்லை, அது யாருடைய ஆசீர்வாதம்? கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு 1000 கோடி சொத்து இருக்குன்னா அதுல எனக்கு பாதி சொத்து எனக்கு. அப்படித்தான் உடன் சுதந்திரம் என்னங்க? பங்காளின்னு அர்த்தங்க. அவருக்கு நான் பங்காளி. பைபிள் சொல்லுதுங்க. அவர் எப்படி? அவர் வானமும் பூமியும் அவருடையது. அவருடையதெல்லாம் நம்முடைய. திரும்பி கலாத்தியர் 3:13 டிரான்ஸ்லேஷன் வாசிப்போம். இது வேமவுத் டிரான்ஸ்லேஷன். Christ has purchased our freedom from the curse of the law by becoming a curse for us, because the cursed is everyone who is hung on the tree. Christ has purchased our freedom from the நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை நம்மை சுதந்திரமாக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கீழே அடுத்து NLT. But Christ has rescued us from the curse pronounced by the law. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா சாபத்திலிருந்து நம்மை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறார், விலை கொடுத்து ரான்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அடுத்து, Christ paid the price to free us from the curse that God's law bring by becoming cursed instead of us. நமக்காக சாபமாகி தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொண்டு வருகிற சாபத்திலிருந்து நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான் இருக்கு. அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். எதுல இருந்து வாங்கியிருக்கிறார்? நியாயப்பிரமாண சாபம் 28, லேவியராகமம் 26 இருக்கு. இங்கதான் சாபத்துக்கு வந்து ஃபுல் லிஸ்ட் இருக்கு. நிறைய சாபம், சொறி, சிரங்கு, டிபி நோய், எல்லா விதமான வியாதிகளை குறித்து பேசுகிறது. அதை குறித்து பார்க்கும்போது மனசில் வர முதல் காரியம் என்னன்னா, இதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், இது எனக்குரியதல்ல. ஈலை நோய், காய்ச்சல், இதெல்லாம் குறித்து பேசுது. அதை பார்க்கும்போது என்னன்னா, இதிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கேன், இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டிருக்கேன்னா அந்த வியாதி என் வாழ்க்கையில் வருவதற்கு நீதி கிடையாது, நியாயம் கிடையாது. எந்த வியாதி வந்தாலும் சரி, நம்ம மனதில் வரக்கூடிய முதல் காரியம், இந்த வியாதி எனக்குரியது கிடையாது. இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். வியாதி குறித்து செய்தி கேட்கிறோம், மனதில் வர்ற முதல் காரியம்னா, ஐயோ நமக்கு வருமோ அப்படி கூட. இந்த வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த வியாதி எனக்குரியது அல்ல. கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல சொல்லப்படாத வியாதி எல்லாம் இருக்குது, இதுல சொல்லப்படாத சாபம் எல்லாம் இருக்கு. அப்ப எந்த வியாதி வந்தாலும், எந்த வியாதியை குறித்த அறிகுறிகள் வந்தாலும் மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்ன? இந்த வியாதி எனக்குரியதல்ல, இதுல இருந்து நான் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் இருக்கு. எப்படி சொல்ல கடவர்கள்? நான் மீட்கப்பட்டேன்னு சொல்லணும். மீட்கப்பட்டேன், இதுல இருந்து மீட்கப்பட்டேன்னு சொல்லணும். நான் சொல்லலை அப்படின்னா நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நாமும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் சொல்லுகிறோம் இருக்கு. மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். பிசாசு பல விதத்தில் வருவாங்க. குற்ற உணர்வுல, அவமானத்தின் உணர்வுல உங்களை சொல்லப்பட்டு, இது நமக்கு நியாயம்தான், இந்த தீமை வருவதற்கு சரிதான், நம்ம அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டோம், இப்படி நடந்துக்கிட்டோம், அதனால தான் பிசாசு இப்படி கொண்டு வந்துட்டான்னீங்கன்னா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். சில காரியம் செஞ்சிருக்கலாம், அதனால கூட உங்க வாழ்க்கையில வியாதி வரக்கூடாதுங்க. ஏன் வியாதி வரக்கூடாது? நான் செஞ்சதுக்காக தான் அவர் தண்டனை அனுபவிச்சாரு. அப்ப செய்யணும்னு சொல்றீங்களா? செய்யணும்னு சொல்லல, செஞ்சா கூட தண்டனை வரக்கூடாது. ஏன்னா மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்ப எந்த வியாதி வந்தாலும் என் மனதில் வரக்கூடிய முதல் காரியம் என்ன?
இது எனக்கு புரியுதில்லை. பிசாசு சொல்லுவான், இல்லை நீ அன்னைக்கு இப்படி செஞ்ச, அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீ அந்தரத்தில் சென்றதெல்லாம் கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். நீங்க டிவி ஆன் பண்ணோன்னா ஒருத்தர் பேசுவார், அப்படியே உங்களுக்கு மனசு ஒரு ஆஹா கரெக்டு தானே அப்படி இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். திரும்பி சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நீங்க சபிக்கப்பட்டவன் அல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். சில நேரத்தில் இந்த ரோட்ல நடந்து போகும்போதுங்கன்னா ஈ கூட்டம் ஒன்று பின்னாடியே தலையில சுத்தும் தெரியுமா? நீங்க இப்படி போனீங்கன்னா பின்னாடி போகும், இப்படி போனீங்கன்னா பின்னாடி போகும், பின்னாடியே வரும் தெரியுமா? பார்த்த இல்லையா? சில நேரத்தில் இது அது வரல. இன்னைக்கு நான் காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சிருந்து வெளியே போகும்போதெல்லாம் என்னை சுற்றி ஒன்று வருது. தேவனோட ஆசீர்வாதம் வருது, எனக்கு முன்னே ஆசீர்வாதம் வருது, பின்னே ஆசீர்வாதம் வருது, என்னை சுற்றி ஆசீர்வாதம் வருது. எனக்கு முன்னாய் போய் காரியங்களை செவ்வைப்படுத்துவது. ஒரு மனிதன்ட்ட நான் பேசுவதற்குன்பாக ஆசீர்வாதம் பேசி தயவை ஏற்படுத்துது. இதை பேசிட்டு போங்க, நீங்க எம்பவர் பண்ணப்படுகிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தினால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் அர்த்தம். நம்முடைய மாம்சம் முயற்சியினால் செய்ய முடியாத ஆசீர்வாதம் செஞ்சு கொடுக்குது. நம்மை நாமே சுகமாக்க முடியாது, ஆசீர்வாதம் சுகமாக்கும். ஆசீர்வாதம்னா என்னங்க? சிலுவை போட்டு போதில்லைங்க. சுகமாகு அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகமாக்கக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாகுன்னு அர்த்தம். அதுக்கு நன்றி சொல்லணும், அதுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கணும். பிசாசு எந்த விதத்தில் வந்தாலும் சரிதான், அப்படி இடம் கொடுக்கக்கூடாது, ஏற்று நிற்கணும். கடைசி 2 வசனம் படி முடிப்போம். நீங்கள் முற்றிலுமாக பூர்ணமாக கீழ்ப்படியாத ஆளாக இருந்தால் கூட நீங்கள் சாபத்தில் வாழக்கூடாதுங்க. நான் சொல்றது விசுவாசியை சொல்கிறேன். விசுவாசியாதவன் ஏற்கனவே சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறான். விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமா, நான் பேசுறது விசுவாச மார்க்கத்தாரை பற்றி, கிரியை மார்க்கத்தாரை பற்றி பேசவே இல்லை. கிரியை மார்க்கத்தார் விசுவாசிக்கவே இல்லை. அவன் அவருடைய கிரியை மார்க்கத்தார் அவருடைய கிரியை பற்றி பேச மாட்டான், நம்முடைய கிரியை பற்றி தான் பேசுவான். வாசிப்போம். எபேசிய 4 கலாத்தியர் 3 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நாம் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனால் பிசாசு சட்டத்திட்டங்களை மதிக்காதவன். தேவன் தான் சட்டத்திட்டங்களை மதிக்கிறவர், பிசாசு சட்டத்திட்டங்களை மதிக்கிறவன் கிடையாது. இவன் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல, இவனுக்கு வீட்டு பக்கம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு வர மாட்டான். சட்டத்திட்டங்களை மீறுகிறவன், ஏதாவது விதத்தில் அழிவையும் நாச மோசத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவன். பிசாசு கெட்டவங்க. பிசாசு ஒரு மனிதன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க. வேதனையிலையும் வியாதியிலையும் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவான். கர்த்தர் பரிதபிக்கிறவர், அந்த திரளான ஜனங்களை குறித்தவர் மனதுருகினார் இருக்கு. அவர் அன்பா இருக்கிறார். பிசாசு யுத்தங்களை விரும்புகிறான். ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு குண்டு போட்டு கொத்து கொத்தா மக்கள் சாகிறத பிசாசு விரும்புகிறான். மக்கள் அழிஞ்சு போறதை பிசாசு விரும்புகிறான். அதெல்லாம் பிசாசுடைய குணாதிசயம். நம்மை அதிகமாக வெறுக்கிறாங்க, ஏன்னா அவருடைய கண்ணின் மணியா இருக்கிறோம். வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் உள்ள வந்துடலாமான்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். வாசிப்போம். எபேசிய 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டிய வேலை யாரு? நம்மகிட்ட தான் இருக்கிறது. பிசாசு உள்ள வராமல் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறது. பிசாசின் மேலே எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு மேலே இருக்கு. இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசை எதிர்ப்பது கிடையாது. ஆண்டவரே, இந்த பிசாசுடைய கிரியைகளை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார்கள். லட்சக்கணக்கில் இருக்காங்க. இன்னைக்கு பிசாசுடைய கிரியைகளை எடுத்து போடும். பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலம் இல்லை, பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு இருக்கு. அதை வச்சு நேற்று கூட ஒரு பிரசங்கர் பேசிட்டு இருந்தார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இன்னைக்கு கர்த்தர் கடிந்து கொள்ள மாட்டாருங்க, நம்ம தான் கடிந்து கொள்ளணுங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார். அதனால சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாமலும்
இருக்கு. சில மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க சில பிள்ளை நல்ல பிள்ளைங்க, சில பிள்ளை கெட்ட பிள்ளைங்க. பிள்ளை பிறக்கும் போது நல்ல பிள்ளையாகவும் கெட்ட பிள்ளையாகவும் பிறக்க கிடையாது. பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையாக தான் பிறக்குது. பிள்ளையும் அவ்வளோ போக்கிரியா போகுது. பிள்ளை சின்ன வயசுலேயே பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? பிள்ளை எப்படி இடம் கொடுத்துச்சு? அப்பா இடம் கொடுத்தாரு. போய் ஒரு வில்ஸ் வாங்கிட்டு வாடா. நீங்களா இருக்காதெல்லாம் வில்ஸ்னா சிகரெட்டுங்க. ஒரு வில்ஸ் வாங்கிட்டு வான்னா என்ன பண்ணுவான்? அவன் அடிப்பான். வில்ஸ் தான் வில் பவரை கொடுக்க இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் அடிச்சு பார்ப்பான். பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்றவங்க ரொம்ப முக்கியம். அவர் பிள்ளைகள் கெட்டு போகும். பிள்ளைகளுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க நாம் இடம் கொடுக்குறோம். வாசிப்போம். யாக்கோபு 4:7. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கிறாரு. அப்புறம் யாக்கோபு 4:7, தேவனுக்கு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிரு, தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு ஏத்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை எதிர்ப்பது தேவனுடைய வேலை இல்லை. பிசாசை எதிர்ப்பது நம்முடைய வேலை. பிசாசுடைய கிரிகளை எதிர்ப்பது நம்முடைய வேலை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் என்றால் சாபத்துக்குரிய எந்த ஒரு காரியம் வந்தால் கூட இயேசு நாமத்தில் அதை எதிர்க்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம்னா அந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறோம், வார்த்தையின் நிலையில் இருக்கிறோம், பரிசுத்தாவினுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம் அர்த்தம். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏத்து நிற்கிறோம் என்றால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் இருக்கு. செய்வோம். ஆனால் தேவனை நிராகரித்து பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா அவனை ஏத்துனா ஓடி போக மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் நான் போறேன்னு சொல்லலை. நீங்க போங்க, நான் என்னுடைய பிரதிநிதியாக போங்க, என்னுடைய சரீரமாக போங்க, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போங்க, என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி சர்ப்பங்களை எடுங்க, வியாதியசனை சுகமாங்க அப்படின்னு நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். கர்த்தனை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தது மட்டுமல்ல, நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். பிசாசுடைய எண்ணங்கள், சிந்தைகள், குற்ற உணர்வுகள், அவமானத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட ஓடிப்போவான். நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபம் நமக்குரியது அல்ல, நாம் மீட்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். கர்த்தாவே, எங்களை மீட்டெடுத்திருக்கிறே, எங்களை கழுவி இருக்கிறே, சுத்திகரித்திருக்கிறே, உம்முடைய சந்ததியாக எங்களை மாற்றிருக்கிறே, பிள்ளைகளாக மாற்றிருக்கிறே. பிள்ளைகள் என்றால் சுதந்திரருமாமே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மையான காரியங்களை சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா விதமான பிசாசுடைய கிரியைகள், செயல்கள் அவர் வாழ்க்கையிலிருந்து எல்லையிலிருந்து வெளியே போகட்டும். கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள், வலிகள் இயேசு நாமத்தில் விலகட்டும். இயேசு நாமத்தில் தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை எங்களுக்குள்ளே எங்கள் மூலமாக செயல்படட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி சாபத்துக்கு நீங்களாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்திலும் நிறைவிலையும் சம்பூர்ணத்திலையும் சகல நன்மை நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக, தீர்க்காயுசோடு வாழும்படியாக அனுகிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென்.